பட் எவ்ரிவன் சிடிபிஜி 2026 எக்ஸாம் நாளையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைம்ல நம்ம எல்லாருக்கும் இருக்க பெரிய டவுட் என்னன்னா எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போகணும், அட்மிட் கார்டு எங்களை டவுன்லோட் பண்றது, இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னா என்ன, இந்த மாதிரி இருக்க உங்களோட எல்லா டவுட்டுமே இந்த வீடியோ நம்ம குயிக்காக சால்வ் பண்ணி முடிச்சு நீங்க எல்லாம் சீக்கிரம் படிக்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும் அட்மிட் கார்டு பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நீங்க சிடிபிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் நோட்டீசஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கும். அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ எக்ஸாம் சென்டருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அது. அண்ட் தென் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஒன்று வந்துட்டு அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் சிட்டி, அதுதான் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பேட்ச் பை பேட்ச் தான் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு உங்களோட சிட்டி எது, நீங்கள் எந்த சிட்டியில் எழுத போறீங்கன்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா தான் அட்மிட் கார்டு. ஓகேவா, இப்போ இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்க்கும் அட்மிட் கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்ன்றது நம்ம எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்போ, அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணப்போ 4 சாய்ஸ் ஆஃப் சிட்டி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக, நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 3 to 4 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நாட் த சென்டர், எந்த சிட்டி, ஒன்லி சிட்டியை சொல்கிறது தான் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப். ஓகே, அதில் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்காது. அண்ட் தென் இதுவுமே பேட்ச் பை பேட்ச் தான் ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6th மார்ச்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லாருக்குமே வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 6th மார்ச்லேருந்து 7th மார்ச் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு 13th மார்ச் வரைக்கும் உங்களோட எக்ஸாம் வருது. என்னோட எக்ஸாம் பேப்பர் வந்து 13th மார்ச்க்குள்ள இருக்குன்னா உங்க எல்லாருக்குமான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்துருச்சு. ஓகே, அப்போ அட்மிட் கார்டு என்ன, அட்மிட் கார்டுல தான் நீங்க சிட்டியில எந்த எக்ஸாம் சென்டர்ல போய் நீங்க எழுத போறீங்க, அது ஒரு காலேஜா இருந்தா எந்த காலேஜ்ல நீங்க எழுத போறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகேவா, அண்ட் உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, கேட் க்ளோசிங் டைம் என்ன, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா உங்க அட்மிட் கார்டுல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டீங்க, இந்த பார்ட்ல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா டேரக்டா நீங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு திங்ஸ் டு கேரி பார்ட் நம்ம தனியா போட்டிருப்போம், அதுக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ சிட்டி இன்டிமேஷன் கார்டுன்னு சொல்லியிருந்தால அவங்க கொடுக்குற லிங்க்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சிட்டி இன்டிமேஷன் தனியாக அண்ட் தென் அட்மிட் கார்டுக்கு தனியான லிங்க் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் சென்டர் சிட்டி ஆஃப் த அப்ளிகண்ட். ஓகே, இங்கே வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும்னா அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் தென் உங்களோட இங்கே கீழே கொடுத்துருக்காங்களே செக்யூரிட்டி பின், அதை என்டர் பண்ணணும். அதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்துட்டு வரும். இது ஒரு கேண்டிடேட்டோட தான் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு மேலே நான் ஹைட் பண்ணியிருக்க எடுத்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ, அந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இவங்க COQP 12 இருக்கா, அந்த பேப்பர், அது என்னைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க, அந்த எக்ஸாம் டேட்டு 8th of March, அண்ட் எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறமா இங்கே சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன், இதை தான் நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ இந்த கேண்டிடேட்க்கு சென்னை வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்ல உங்களுக்கு இந்த டீட்டெயில் தான் நீங்க பார்க்க போறீங்க, எனக்கு எந்த சிட்டியில எக்ஸாம் எழுத போறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டுக்குமே வந்துட்டு அதே மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அதுக்குள்ள போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். CUTPGயோட அட்மிட் கார்டு. இங்கேயுமே நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், அண்ட் கீழே கொடுத்துருக்க பின் வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டுன்றது நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணப்போ யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதே பாஸ்வேர்ட் தான். அதை கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துட்டு வந்துடும். ஸோ இங்கேயுமே மேலே உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், ஃபோட்டோ, அது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கேன், எம்டியாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, அண்ட் கீழே தான் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்னு கிளியராக போட்டிருப்பாங்க. இங்கே நமக்கு எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் வந்துட்டு ஆஃப் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதோட டேட், ஷிஃப்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம். ஓகே, இதுதான் வந்துட்டு மெயின். ரிப்போர்ட்டிங் டைம் எப்போலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதா, 10:30 AM. இது வந்து இந்த ஷிஃப்ட் 2க்கு சொல்கிறேன்ப்பா, உங்களுக்கு மாறும். ஓகேவா, ஸோ இந்த ஷிஃப்ட் 2க்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 12:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ சொல்லியிருக்காங்க, 2 hours முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாமுக்குமே அதுக்கேற்ற மாதிரி 2 hours முன்னாடி சொல்லுவாங்க. அண்ட் கேட் க்ளோசிங் டைம் ஆஃப் சென்டரோட கேட் க்ளோசிங் டைம் வந்து 12 PM. ஓகே, தென் டைமிங் ஆஃப் டெஸ்ட் வந்துட்டு இவங்களுக்கு 12:30 to 2 PM. அண்ட் எக்ஸாம் டெஸ்ட் சென்டர் கோட் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போறீங்கன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஒரு கிளியர் அட்ரஸ் அண்ட் சிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். புரியுதா? ஸோ அட்மிட் கார்டில் தான் உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எழுத போறீங்க, அதோட கம்ப்ளீட் அட்ரஸ், அண்ட் தென் நீங்கள் எந்த டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ கேட் க்ளோசிங் வந்துட்டு எனக்கு 12 o'clock தானே, அப்போ நான் ஷார்ப்பாக 12 o'clock போயிட்டு
ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி போயிட்டு எக்ஸாம் எழுதவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அங்கே நிறைய செக்கிங்ஸ் வந்து இருக்கும். லைக் பயமுறுத்துற மாதிரி நான் அப்படி சொல்லலை. நிறைய செக்கிங் இந்த சென்ஸ் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் கேட்பாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப நமக்கு வந்து வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சில பேர் ஆதார் கொடுத்துருப்பீங்க, சில பேர் கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஆதார்லாம் கொடுக்கலன்னா இன்னும் 1 hour பிஃபோரே வந்துட்டு உங்களை வர சொல்கிற மாதிரி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது வெரிஃபிகேஷனில் எல்லாருக்குமே ஸ்மூத்தாக முடியணும் தான். பட் இன்கேஸ் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? நம்ம ஷார்ப்பாக இப்போ நம்ம 12 o'clock போயிட்டு கேட் க்ளோசிங் ஆர் லைக் நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வெரிஃபிகேஷன் ஏதாவது டிலே ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் நீங்கள் உள்ளே போகிறதுக்குமே வந்துட்டு ஏதாவது வந்துட்டு அங்கே கன்ஃபியூஷன் ஆகும். தேவையில்லாத டென்ஷனில் நம்ம எக்ஸாமும் ஒழுங்காக எழுத முடியாது. அதனால் 10:30க்கு உங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னால் மேக்ஸிமம் 10:30க்கு முன்னாடியே போயிடுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 11க்காவது போகணும். எனக்கு முடியல, ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், லேட்டாக போகணும், பை 11 நீங்கள் போகணும். பிகாஸ் நமக்கு எந்த மொமெண்ட்டில் எந்த டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது, வெரிஃபை ஆகாமல் இருக்கா, இது எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் போகிறீங்களோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் எக்ஸாம் இது டைமிங் வந்து ஃபிக்ஸ்டு இல்லை. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த இருக்க அட்மிட் கார்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களோட ஷிஃப்ட்டுக்கு மார்னிங்கோ ஆஃப்டர்நூன் ஈவினிங்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங்க்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுங்க. பெட்டர் நீங்கள் கொடுத்துருக்க டைமுக்கு முன்னாடியே போயிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். ஃபைன். ஸோ அட்மிட் கார்டு பற்றி தெரிஞ்சிருச்சு, சிட்டி இன்டிமேஷன் பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போது நான் எக்ஸாம் எழுத போகிறேன், என்னெல்லாம் பண்ணணும்னா அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் அட்மிட் கார்டில் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களோட எக்ஸாமினேஷன் டேட் கரெக்டாக இருக்கா, ஷிஃப்ட் அண்ட் டைமிங் கரெக்டாக இருக்கா, வென்யூ ஆஃப் டெஸ்ட் சென்டர் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் சென்டர், கேட் க்ளோசிங் டைம். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்னெல்லாம் நான் கொண்டு போகணும்னு இந்த லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போவே கையோட கூட எடுத்து வச்சுருங்க. ஸோ தட் எக்ஸாம் அன்னைக்கு ஹரிபரியாக எதுவும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களோட அட்மிட் கார்டு கண்டிப்பாக. ஓகே, அந்த அட்மிட் கார்டில் கீழே வரைக்கும் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஓகே, இந்த விஷயத்தில் வந்துட்டு எதுவும் நான் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுக்கவா செகண்ட் பேஜ் மட்டும் எடுக்கவான்னு பார்க்காதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் கீழே அந்த ஆதார் வெரிஃபை ஆகலைன்னா அந்த ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க, டிக்ளரேஷன் கரெக்டாக. ஸோ அதனால் ஃபுல்லாக அட்மிட் கார்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் எடுக்காமல் கிளியராக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க. இஃப் பாசிபிள் மேக் அண்ட் ஜெராக்ஸ் ஆல்சோ. ஓகே, தென் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஒரு ஃபோட்டோ, அதே ஃபோட்டோ, அதாவது சேம் ஆஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபோட்டோ கொடுத்தோமோ அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன்று இருந்தாவது அது கண்டிப்பாக அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் தென் ஒரிஜினல் ஐடி கார்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு, அதாவது ஹார்ட் காப்பி. ஓகே, எதர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் ஆர் ரேஷன் கார்டு. ஆதார் கார்டு வந்துட்டு பெஸ்ட். பிகாஸ் நம்மளுக்கு இப்போ எல்லா வெரிஃபிகேஷனுமே ஆதார் கார்டில் தான் போடுறாங்க. மேக்ஸிமம் உங்களோட ஆதார் கார்டை கொண்டு போயிடுங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது இன்கரெக்டாக இருக்குது, பிகாஸ் வேற சம்திங்ஸ்னோ கேண்டிடேட்க்கு டீட்டெயில் சரியில்லை, ஃபோட்டோ சரியில்லைன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் பேன் கார்டு ஒரு உங்கள்கிட்ட என்ன ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருக்கோ எடுத்துகிட்டு போங்க. பட் மேக் ஷூர் யூ ஆர் கேரிங் ஐடி கார்டு, ஆதார் அண்ட் ஒன் மோர் ஜஸ்ட் சேஃப்டிக்கு தான். அண்ட் அது வந்துட்டு உங்களோட ஹார்ட் காப்பியா, உங்களோட ஃபோட்டோஸ் காப்பி, தட் இஸ் ஜெராக்ஸ் வச்சுருக்கேன் இல்லை ஃபோனில் இருக்குது அப்படின்னு காமிச்சாங்கன்னா உங்களை உள்ள அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் கீப்பிங் த ஒரிஜினல் ஆதார் கார்டு. ஆதார் கார்டுலையுமே இந்த கார்டு மாதிரி போட்டிருப்போம்ல, ஸ்மார்ட் கார்டு மாதிரி, அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரிஜினலாக நமக்கு அந்த ஸ்லிப் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல ஒரு ஆதார் கார்டு, அதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தென் உங்களுக்கு பிடபிள்யூடி ஆர் தட் இஸ் அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் யாரும் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் என்னெல்லாம் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, முடிஞ்சால் எக்ஸாம் சென்டரை 1 day பிஃபோரே வந்துட்டு விசிட் பண்ண சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் அன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா அப்படின்ற டென்ஷன் எதுவும் வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால் முடிஞ்சால் எக்ஸாம் வென்யூவை 1 day முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இஃப் யூ டிட் நாட் ரெஜிஸ்டர் with Aadhaar, arrive at least 1 hour early for verification. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்போ நீங்கள் ஆதார் வச்சு வெரிஃபை பண்ணலை அப்படின்னா நீங்கள் 1 hour பிஃபோர் வாங்கன்னு அவங்களே கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் கோயிங் early for the exam. நெக்ஸ்ட் என்னெல்லாம் அலோடு இல்லைன்னா ஆப்வியஸாக மொபைல் ஃபோன் அலோடு இல்லை, எலக்ட்ரானிக் டிவைசஸ், உங்களோட இயர்பட்ஸோ ப்ளூடூத்
வாட் இஸ் இட் ப்ளூடூத் ஹெட்செட் ஆர் கையில் கட்டியிருக்க ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் ரிங் எதுவுமே வந்துட்டு அலோடு இல்லை. நீங்கள் வந்துட்டு நீட்டாக லைக் ஏதாவது காட்டன் கிளாத்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் வியர் பண்ணுங்கள். ரொம்ப ஜிப் வச்ச கிளாத்ஸ்லாம் வந்துட்டு வியர் பண்ணுங்கன்னா ப்ரெசென்டபுளாக வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு செக்கிங் அப்போவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். அண்ட் அது தவிர ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். இது எதுவுமே நீங்கள் கொண்டு போக தேவை. இப்போ நான் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தேனோ அந்த ஆதார், ஃபோட்டோ, அட்மிட் கார்டு ஒரு வாட் எவர் ஐடி ப்ரூஃப் அதை மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். இது எதையுமே நீங்கள் மறந்து கூட கொண்டு போயிடாதீங்க. அந்த இடத்துல தேவையில்லாத செக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே போய் நம்மளுக்கு ஏதாவது தொலைஞ்சாலும் தே won't be answerable for that. சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் வெளியில் உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் கொடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் டியூரிங் த எக்ஸாம் நீங்கள் என்னெல்லாம் வெரிஃபை பண்ணணும்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு பென் பேப்பர் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அண்ட் உங்களோட அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே வரும் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா. அதில் உங்களோட சப்ஜெக்ட் அண்ட் மீடியமை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நீங்கள் செக் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தப்பாக இருக்குன்னு சொல்லாதீங்க. அதாவது இப்போ நான் COQP 12 எடுத்திருக்கேன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் தான் இருக்கா, அந்த சப்ஜெக்ட் கோடு தான் இருக்கா. அண்ட் இப்போ நான் இங்கிலீஷ் ஆஃப் பண்ணேன்னா இங்கிலீஷில் தான் எனக்கு அந்த கொஷின்ஸ் இருக்கா, அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகே, பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் அதில் ஏதாவது தப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா உடனே ஹால் இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் வந்துட்டு அதை சொல்லிடணும். தென் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் என்னென்ன விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஃபோட்டோ இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்களான்றது நீங்களும் செக் பண்ணிக்கணும். ஆப்வியஸாக அங்கே இருக்க வந்துட்டு டியூட்டி பர்சன் உங்கள்கிட்ட எல்லாமே வாங்குவாங்க. நீங்களும் உங்களோட ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிட்டேனா ஃபில் பண்ணிட்டேனான்றதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எதர் நீங்கள் சுகர் டேப்லெட்ஸ் உங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஆரல்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தென் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இந்த மூணுமே வந்துட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நான் சாக்லேட் ஒரு பேக்கடு ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமான்னா கிடையாது. ஓகே, உங்களுக்கு சில விஷயம் அலோவ் பண்ணுறாங்க, அதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. இது சுகர் டேப்லெட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். ஓகே, இந்த மூணுமே வந்துட்டு நமக்கு அலோவ். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் PWD கேண்டிடேட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு PWD கேட்டகரியில் வருவீங்கன்னா உங்களுக்கு 20 minutes எக்ஸ்ட்ரா பர் ஹேர். ஓகேவா, இப்போ நம்ம எழுத போகிற ஒரு ஹேருக்குமே வந்து 20 minutes எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இஃப் எலிஜிபிள் ஃபார் ஸ்கிரைப் வச்சு நீங்கள் எழுதுறீங்கன்னா 20 minutes எக்ஸ்ட்ரா இருக்கும். நெக்ஸ்ட் ரஃப் ஷீட்ஸ். நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதினாலும் அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ரஃப் ஷீட்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் பென்னுமே கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நேமும் ரோல் நம்பர் தட் இஸ் அப்ளிகேஷன் நம்பர் எழுதணும். அண்ட் அந்த பேப்பரை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சப்மிட் பிஃபோர் லீவிங் எக்ஸாம் ஹால். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் கொடுத்துட்டு வந்துடணும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்ஸுமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இது இல்லாமல் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Please do like, support and எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. All the very best. Thank you. See you in the next video.